இந்த 2 மாசம் என்ன நல்லா தானம் கொடுக்கலாம், அந்த தானம் கொடுக்கறதுனால ஜென்மாந்திர பாவங்கள் போகுமா. அந்த வைகாசி மாசம் இந்த புண்ணியத்தினால திருமண வாழ்க்கை சுபமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். அப்போ இதுல விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்யக்கூடாது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரும். ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க நோய் எளிமையாக குணமாகும், நோய் தீரும், அகால மரணம் போகும், மிருத்து தோஷம் போகும், அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகமாகும். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருடத்வஜ, மங்களம் புண்டரீகாட்சம், மங்களாய தனோஹரி. ஐக்யூ ஸ்பிரிச்சுவல் வியூவர்ஸுக்கு என்னுடைய நமஸ்காரம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நாம் ஒரு முழு பார்வை பார்க்கலாம். பொதுவாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது சூரிய பகவான் ஸ்திர மாசங்களில் செல்லும் போது நிகழக்கூடிய நிகழ்ச்சிக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு. உதாரணமாக பாத்தீங்கன்னா வைகாசி மாசத்துல சூரிய பகவான் பிரவேசமாகும் போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆவணி மாசம் சூரிய பகவான் மக நட்சத்திரத்துல பிரவேசமாகும் போது வரக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலம். கார்த்திகை மாசம் விசாக நட்சத்திரத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். இது போலவே கும்ப மாசம் என்று சொல்லக்கூடிய மாசி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல நுழையும் போது வரக்கூடியது பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்துல நாம் என்ன செய்யணும்? இந்த புண்ணிய காலம் இங்க எப்படி வந்தது? புண்ணிய காலத்தினால என்னென்ன நற்பலன் உண்டு? இந்த புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியம் என்ன? இது ரெண்டும் நமக்கு தெளிவாக தெரியணும். பருவ காலங்கள்னு பேரு. பருவ காலங்கள்னாவே அமாவாசை, அப்புறம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி, மாச பிறப்பு, இது மூணுத்தையும் தான் பருவ காலங்கள் சொல்லுவாங்க. அப்போ அமாவாசையும் இல்லாத பௌர்ணமி இல்லாம இந்த மாச பிறப்பில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்றோம். இது 12 மாசங்கள்ல சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு புண்ணிய காலம் உண்டு. அதுல குறிப்பா வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம், மாசி மாசம் வரக்கூடிய நாள்ல சூரிய பகவான் முதல் சஞ்சரிக்கிற காலத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு. பொதுவா விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல விஷ்ணு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றாங்க. இது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனா இதுல ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. இது பௌர்ணமியை அங்கீகரிக்கக்கூடியவை. வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். அதே மாதிரி ஆவணி மாசம் பாருங்க அவிட்ட நட்சத்திரத்து அன்னைக்கு பௌர்ணமி வரும். கார்த்திகை மாசம் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி வரும். மாசி மாசம் மக நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வரும். அப்ப பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய நாட்கள்ல தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய பாவம் என்னன்னா புண்ணிய பாவம். உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அது உங்க அடுத்த ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் நல்ல அனுகூலங்களை தரும். அப்போ அந்த அனுகூலம் தரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ்றதுக்கான அனுகூலத்தை தரும். பொதுவாகவே ஜென்மாந்திர சாபம் வைகாசி மாசம், சித்திர மாசம், இந்த 2 மாசம் என்ன நல்லா தானம் கொடுக்கலாம், அந்த தானம் கொடுக்கறதுனால ஜென்மாந்திர பாவங்கள் போகுமா. நீங்க நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா இந்த 2 மாசத்துல நீர்மோர் பானகம் அதிகம் கொடுப்பாங்க. வெயில் காலம் இல்லையா, அப்ப தாக சாந்திக்கு கொடுக்கும் போது ஜென்மாந்திர பாவங்கள் விலகும். அப்ப இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பத்ம புராணத்திலையும் வராக புராணத்திலையும் ஒரு அற்புத விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது சுயவக்த சேத்திரம் சொல்லிட்டு 8 சேத்திரம் இருக்கு. சுவாமியே சுயமா உருவான சேத்திரம். அந்த சேத்திரங்கள்ல எவன் ஒருவன் புருஷ சுத்தம் பாராயணம் செய்கிறானோ, புருஷ சுத்தம் ஓமம் செய்கிறானோ அவன் ஜென்மாந்திர பாவங்கள் விடுபடுகிறான். வைகாசி மாசத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. எல்லா மாசத்திற்கும் மல மாசம் வந்தா தோஷம், அதித மாசம் வந்தாலும் தோஷம். ஆனா வைகாசி மாசத்துக்கு அந்த தோஷமே இல்லை. அப்ப சித்திரை வைகாசி மாசத்திற்கு மல மாத தோஷமும் கிடையாது.
எந்த ஒரு சுப காரியம் ஆனாலையும் அது வைகாசி மாசத்துல செய்யறது பரம விசேஷத்தை கொடுக்கும். குறிப்பா உத்தராயண புண்ணிய காலத்துல திருமணம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே வைகாசி மாசம் மட்டும்தான். அப்ப வைகாசி மாசத்துல திருமணம் செய்தது பெண்களுக்கும் சரி, அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் இல்லாத நாட்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு அந்த வைகாசி மாசம் புண்ணியத்தினால திருமண வாழ்க்கை சுபமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். இது பொதுவா எல்லாரும் தெரிஞ்சுக்கின விஷயம். இப்போ சப்ஜெக்டுக்கு வரும். முதல் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல முதல் தொடங்கக்கூடிய 6 நாளிகை விசேஷமானது. மொத்தம் 30 முகூர்த்தம் இருக்கு, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். அதுல முதல் 6 நாளிகையில அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு சுப காரியங்கள் செய்வதற்கும் தெய்வ காரியம் செய்வதற்கும் புண்ணிய காரியம் செய்வதற்கும் உங்களுக்கு அனுகூலமாகும். அப்போ சூரிய உதயத்திலிருந்து 6 நாளிகை தான் முதல் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ இதுல விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்யக்கூடாது. சுப காரியம் வேறு, புண்ணிய காரியம் வேறு, தெய்வ காரியம் வேறு. இது 3 நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். புண்ணிய காரியங்களில் தானங்களும் ஸ்நானங்களும் ஸ்ராத்தங்களும் செய்யணும். தெய்வ காரியங்களில் விரதங்கள் செய்யணும், தெய்வ ஆராதனை செய்யணும். சுப காரியங்கள்ல கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் செய்வது போன்ற நிகழ்ச்சிகள் செய்து கொள்ளலாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு புண்ணிய காரியம் என்னன்னு தெரியணும், சுப காரியம் என்னன்னு தெரியணும், தெய்வ காரியம் என்னன்னு தெரியணும். இது 3 மிக்ஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் எ மிக்ஸ்டு ப்ராசஸ், இட்ஸ் எ இண்டிவிஜுவல் ப்ராசஸ். அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல புருஷ சுத்தம் பாராயணம் செய்வதனால் ஜென்மாந்திர சாபம் விலகும். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொடக்கும் போது 6 நாளிகையில் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், அர்ச்சனை. பக்த பிரகல்லாதன் பக்தி பண்றதுக்காக 9 வகையான பக்தி மார்க்கத்தை கொடுத்திருக்காரு. அப்படின்னு பாகவதத்துல தெல்ல தெளிவா 9 விதமான நவ பக்திகளை கொடுத்திருக்கு. அதுல எந்த பக்தி செஞ்சாலும் பகவான் திருப்தி அடைகிறார். ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க சுத்தி பண்ணி கொடுத்தாலும் அதுவும் பக்தி தான். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நந்தவன கைங்கரியம் பண்ணாலும் அது பக்தி தான். பெருமாள் கோயிலுக்கு சந்தனம் புஷ்பங்கள் சமர்ப்பணம் பண்ணாலும் அதுவும் பக்தி தான். உங்களால் அந்த காலத்துல என்ன செய்ய முடியுமோ அந்த காலத்தை ஸ்ரத்தையோடு செய்தால் பகவான் உங்களை ஸ்ரத்தையோடு அனுகரிக்கிறார். அப்படின்றதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடைய அனுகூலங்கள். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும் பத்தாது. இது இந்த வருடம் எப்ப வரப்போகுது, வரக்கூடிய 15/5/2026 நைட்டு 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சமயம் தான் இருக்கு. அப்போ இது அசுர காலமாகவும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த காலகட்டத்துல நீங்க 3 மணிக்கு மேல ஸ்நானம் செய்து பூஜை ஆராதனை விஷ்ணு உத்தேசித்து செய்யலாம், புராணங்களை படிக்கலாம். அந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா தெய்வ காரியங்களும் உங்களுக்கு சம்பூர்ண பலித்தத்தை தரும். இதே சூரிய உதயத்துக்கு அப்புறம் வந்திருந்தால் நீங்க தானம் பண்ணலாம், பெருமாள் கோயில்ல விசேஷ பூஜைக்கு கொடுக்கலாம், புருஷ சக்த ஓமங்கள் பண்ணலாம், திவ்ய தேசங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம். சோ இந்த மாதிரி செய்ய வாழ்க்கையில் அனுகூலங்களை பெறலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தை தரும் அப்படின்னு நம்ம அதி உன்னதமா பார்க்கும்போது 2 விஷயம் இருக்கு. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முழு நோய் தீரும். பல நாளா வியாதி அகப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு 4448 வியாதி, மிருகங்களுக்கு பாத்தீங்கன்னா 400 வியாதி, பறவைகளுக்கு 48 வியாதி, மனுஷனுக்கு 4000 வியாதி. இந்த 4000 வியாதி தொலைக்க தெரியக்கூடிய ஒரு புண்ணிய காலம் அது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த வைகாசி மாதத்தில் கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் மறக்காம செய்யக்கூடிய ஒரு காரியம். சோ ஔஷத தானம் பரம விசேஷம் தரும். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார ஏதோ ஒரு நோயாளிக்கு இலவசமாக ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க நோய் எளிமையாக குணமாகும். ஒரு மனுஷனை வருத்தி ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அவனால என்ன முடியுதோ அதுக்குண்டான தான தர்மமே செய்ய சொல்லி சாஸ்திரங்கள்ல முழு இடம் பெற்றிருக்கு. அப்போ இந்த காரியம் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையறதுக்கான பல வழிகள் நம்மை தேடி வரும். சாஸ்திரங்கள்ல ஒரு முழு ஞானம் கொடுத்திருக்கு. பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்தி கொள்ளும் கருவியோ தவிர பரிகாரம் என்பது ஆல்டர்னேட் இல்ல, பரிகாரம் என்பது ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல,
பரிகாரம் என்பது காசு கொடுத்து வாங்குறதல்ல. உங்க மன ரீதியாக, உள்ளம் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சற்பலித்தத்தையே தரும். அடுத்து பாத்தீங்கன்னா, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தொழில் மேன்மையை தரும். அங்கீகாரம் இல்லாத ஒரு நபருக்கு இந்த காலகட்டத்துல தெய்வ ஆராதனையும் விஷ்ணுவுடைய அனுகிரகம் கிடைச்சிச்சுன்னா, அடுத்த வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்க தொழில நல்ல மேன்மை அடையறதுக்கான பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இருக்கு. அப்போ இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் சொல்லல, இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு புண்ணிய காலம் இருக்கு. அந்த புண்ணிய பலம் நீங்க வாங்கணும். அந்த புண்ணிய பலத்தெல்லாம் சேம ஸ்தைரிய தைரிய வீரிய விஜய அபய ஆரோக்கியத்தோட எல்லாரும் நலமா வாழ்றதுக்கான வழி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பொதுவா மக்கள், எனக்கு ஜாதகம் தெரியல, எனக்கு லக்ன பாவம் தெரியாது அப்படின்றவங்க என்ன செய்யணும்னா, சந்திர பிரீத்தி செய்யணும். இதான ஒரு திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல தீர்த்தமானீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலித்தங்கள் வந்து சேரும். நோய் தீரும், அகால மரணம் போகும், மிருத்து தோஷம் போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகமாகும். தனதானியத்தை அடுக்கடுக்க நிறைய கொடுக்கக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். உதாரணம் சொல்றேன், நீங்க திருவட்டாரும் ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசம் போனீங்கன்னா அதுக்கு விஷ்ணு தீர்த்தம் பேரு. பெருமாள் கோயிலுக்கு எந்த திசையில தீர்த்தம் இருந்தாலும் அந்த தீர்த்தத்துக்கு விஷ்ணு தீர்த்தம்னு பேரு, விஷ்ணு கங்கான்னு பேரு. சிவன் கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருந்தா அதுக்கு சிவகங்கைன்னு பேரு. அப்போ விஷ்ணு தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது அதி உன்னத பலித்தத்தை எல்லாருக்குமே தரும். அதுவே சந்திர பிரீத்தி. சந்திரனை உத்தேசித்து தான தர்மம் பண்ணுங்க, சந்திரனுக்கு உண்டான நாம ஜெயம் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் அதனுடைய அதிதேவதைக்கு எல்லாரும் போறாங்க. அப்படி இல்லாம நான் எந்த பிரீத்தி சொல்லியிருக்கணும் அந்த பிரீத்திக்கு நீங்க அனுகூலங்கள் செய்ய செய்ய சந்திர பகவான் இந்த வருடம் உங்களுக்கு பூர்ண பலம் இந்த வைகாசி மாசத்துல கொடுப்பார்னு சொல்லி, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சன்மங்களானி பவந்து. ஹரி ஓம்.